பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு காரணமே இல்லாத சண்டைகள், காரணமே இல்லாத கோபங்கள், காரணமே இல்லாத பகைமைகள் அதிகமாக பிசாசானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நாம் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருக்க வேண்டும். அனைவரோடும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது? பகைமை பாராட்டக்கூடாது, இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன நான் இந்த சோசியல் மீடியால பார்த்ததான ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கதை. ஒரு காடு முழுவதுமாக தீப்பற்றி எரிகிறது. அப்பொழுது அந்த பற்றி எரிகிற அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை மாத்திரம் அந்த இடத்துல கிடக்கு. அப்போ ஒரு குருவி பாக்குது, பாவம்னு சொல்லி அந்த முட்டை என்ன செய்யுது? எடுத்துட்டு போய் தன்னுடைய அடையில அதை வச்சிருச்சு. அது அடை காக்குது. தன்னுடைய முட்டையோடு கூட அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்ததான அந்த முட்டையும் அடை காக்கிறது. இப்பொழுது அதனுடைய முட்டையிலிருந்து அழகான 2 குருவிகள் வந்துருச்சு. 3வது அந்த எடுத்துக்கொண்டு வந்ததான அந்த முட்டை ஒரு பாம்பினுடைய முட்டை. இது என்ன பண்ணுகிறது? தன்னுடைய குட்டி பறவைக்காக உணவை தேடி அந்த தாய் பறவை சென்று விடுகிறது. ஆனால் அந்த முட்டையை உடைத்து கொண்டுதான வந்ததான அந்த பாம்பு என்ன செய்கிறது? இறை தேடி போனதான தாய் போய்விட்டார்கள். அந்த 2 சின்ன குருவிகளையும் அது கொத்தி மறிக்க செய்கிறது. இதை தாய் என்ன செய்கிறது? வந்து திரும்ப தன் கூட்டிலே வந்து பார்க்கும் பொழுது அந்த பாம்பு என்ன செய்கிறது? அதை எல்லாம் கொன்று இருக்கிறதை பார்த்து மிக வருத்தப்படுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிதான் நாம் கூட அநேக மனிதர்களுக்கு நாம் நன்மையாக செய்கிறோம். ஆனால் அவர்களோ தன்னுடைய ஜென்ம சுவாபத்தை மாறாமல் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கெடுக்கிறவர்களாகவே இருப்பார்கள். இப்படி ஒரு புறம் இருந்தாலும் கூட சில பேர் எப்படி இருக்கிறார்கள்? காரணமே இல்லாமல் என்ன செய்வாங்க? சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க. காரணமே இல்லாம அவர்களுக்குள்ள ஒரு விரோதத்தை உண்டாக்கி கொள்வார்கள். அவர்களோடு பேசும் பொழுது, ஏன் இவ்வளவு நாளா நீங்க பேசாம இருக்கீங்க? ஏன் இவ்வளவு வருத்தமா நீங்க பகையில இருக்கீங்க? என்ன காரணம்னா காரணமே தெரியாது. தெய்வ பிள்ளைகளை, எந்த நாளிலே கூட நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும், செயல்படுகிற செயலுக்கும் நாம் ஆண்டவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த பயத்தோடு கூட முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க? யார் நமக்கு எவ்வளவு விரோதம் செய்தாலும் சரி, எவ்வளவு நமக்கு தீங்கு செய்தாலும் நீங்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வித்து. அப்படி என்றால் நீங்கள் ஒரு நாளும் தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்ய மாட்டீர்கள், இல்லையா? அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, காரணம் இல்லாம நீ யார்கிட்ட என்ன பண்ணாத? வழக்காடாத, இல்லையா? ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளையே, நீ யாரிடத்திலாவது வகையில இருக்கியா? காரணம் இல்லாம கோபத்துல இருக்கியா? வேண்டாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்துல இது கூட உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஒரு காரியமா கூட இருக்கலாம். இதெல்லாம் நிறைய காரியம் நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்குதுங்க. அதுல இதுவும் ஒரு காரியம்தான். உங்க ஆசீர்வாதத்துக்கு தடை யார் தெரியுமா? மற்றவர்கள் அல்ல, நீங்களே உங்களுக்கு தடையாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரிடத்திலும் சமாதானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறன்னா யாரிடத்திலும் என்ன செய்யக்கூடாது? பகைமை பாராட்டக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்ட பிறகாவது நீங்கள் என்ன செய்யுங்க? யாரிடத்துல எல்லாம் பேசாம இருக்கீங்களோ அவங்க கிட்ட ஒப்புரவாகுங்க, சமாதானமா இருங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.